அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் சிவி சரக்கு சண்முகம் அவர்கள், திண்டுக்கல் உள்பாவாட சீனிவாசன் அவர்கள், எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள், அப்புறம் அதிமுகவில் உள்ள ஒரு நிர்வாகி, இவங்கெல்லாம் பேசும்பொழுது பெண்களை இழிவு செய்து பேசியிருக்கிறார்கள், ஆபாசமாக பேசியிருக்கிறார்கள் அப்படின்னு குறிப்பாக நயன்தாராவை குறித்து நம்ம சரக்கு சண்முகம் அவர்கள் பேசுனதை ஒட்டி தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் சார்பாக ஒரு கண்டன அறிக்கை ஒன்று வந்திருக்கு. அந்த கண்டன அறிக்கையில் சிவி சரக்கு சண்முகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகிகளையுமே கிழிச்சு நேராக தொங்க விட்டுருக்காங்க தென்னிந்திய நடிகர்கள் சங்கம். அந்த அறிக்கைகள் என்ன, அப்புறம் இந்த முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய சிட்டிங் எம்பி சரக்கு சண்முகம் அவர்கள், இவங்கெல்லாம் பேசுனது என்ன, இதில் நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நயன்தாரா அவர்களை குறித்து பேசிய நமது சிவி சரக்கு சண்முகம் அவர்கள், நீங்கள் நம்ம சிவி சண்முகம் அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்ற ஒரு கிளிப் இருக்கும். சின்னம்மான்றல எங்களோட அம்மா, சின்னம்மா இல்லை எங்களோட அம்மா, எங்களுடைய அம்மா இன்றைக்கு கழகத்துடைய பொதுச்செயலாளர் பொறுப்பேற்றது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா, எங்கள் அம்மா இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகும். நம்ம ஐயாவனுடைய ஹைலைட் கிளிப்பே தான். எல்லாருக்கும் ஒரு ஹைலைட் மொமெண்ட் இருக்கும், ஒரு ஹைலைட் டைலாக் இருக்கும், அல்லது ஒரு ஹைலைட்டான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், ஒரு சீன் இருக்கும். கலைஞர் அப்படின்னாக்கா சில சீன்ஸு, சில டைலாக்ஸ் நமக்கு ஞாபகம் வரும். அண்ணா அப்படின்னாக்கா சில சீன்ஸ் ஞாபகம் வரும். பெரியார்னாக்கா நமக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி ஐயா சிவி சண்முகம் அப்படின்னாக்கா எல்லாருக்கும் ஞாபகம் வரும் ஒரு ஹைலைட் நாட்ட மொமெண்ட்னாக்கா இந்த ஹைலைட் மொமெண்ட் தான் ஐயா சிவி சண்முகம் தன்னுடைய வாழ்நாளில் சாதித்த ஒரு ஹைலைட் மொமெண்ட். அப்போ கோவத்தூர்லேருந்து வராது, அவ்வளவு மீடியாக்கள் நிற்குது, அவ்வளோ மைக் இருக்குது அப்படின்னாக்கா, ஃபுல் போதையில் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாக்கா நீங்கள் மீடியாவை அட்டன் பண்ணவே கூடாது. அப்படியே நீங்கள் யூட்டன் போட்டணும். இல்லை மீடியாக்கள் கேள்வி கேட்டே திருந்த மாதிரிலாம் ஒரு தொழில் இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் வெளியிலே வராமல் உள்ளே உட்காந்துருக்கணும். மீடியா போனதுக்கப்புறம் ஆளை விட்டு தம்பி போயிட்டாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க அப்படின்ற தகவல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போகணும். அதையும் தாண்டி ஃபுல் போதையில் இருக்கேன், ஆனால் ப்ரெஸ்ஸையும் அட்டன் பண்ணுவேன், மக்கள்கிட்ட மீடியாக்களில் இது போய் சேரட்டும் அப்படின்னாக்கா அது என்ன தைரியம்? அப்போ மக்களை ஈஸியாக ஏமாத்திடுவேன். நான் என் தொகுதியில் என்ன போதையில் இருந்து பேசினாலும் நான் என் பகுதியில் உள்ள மக்களை அல்லது எந்த தொகுதியில் நான் நிற்கிறேனோ அந்த தொகுதியில் உள்ள மக்களை ஏமாற்றி என்னால் ஓட்டு வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு அசட்டு தைரியம். அப்போ இந்த எலெக்ஷனில் மக்களை இவர் ஏமாற்றினாரா அல்லது இவரை மக்கள் ஏமாற்றினார்களா அப்படிங்கிறத இந்த எலெக்ஷனில் நீங்கள் கரெக்டாக தெரியப்படுத்திடுங்க. ரெண்டாவது, ஐயா பேச ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு நேற்று பேசும்பொழுது கனவு காணுங்கள் அப்படின்னு ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னார். ஆனால் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருபடி மேலே போய் உங்கள் கனவு என்னன்னு சொல்லுங்கள், நான் நிறைவேற்றுறேன்னு சொல்கிறாப்புல. என் கனவு நயன்தாரா தான் என் கனவு, நிறைவேற்ற முடியுமா? நயன்தாரா அவங்க நிறைவேற்றி கொடுப்பீங்களா அப்படின்னு அற்புதமான அந்த வசனத்தை ஐயா கூறியிருக்கிறார். நீங்களே அதை பாருங்கள். அப்துல் கலாம் கனவு காணுங்க சொன்னார். இவர் அதோட ஒரு படி மேலே போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்கள் கனவை சொல்லுங்க, இவர் நிறைவேற்றுறோம். ஆமா எனக்கு நயன்தாரா போகணும், இவர் கனவு நிறைவேற்றுறா? இவங்க கேட்பா நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்பான், இவர் கனவு நிறைவேற்றுவாரா? நீங்களே சொல்லுங்க. இப்போ ஐயா சிவி சண்முகம் அவர்கள் நம்ம வச்ச பேர் கரெக்டு தானே? அப்போ இனிமே இந்த நிமிடத்திலிருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களால் ஐயா சரக்கு சண்முகம் என்று அன்போடு அழைக்கப்படுவார். எங்க சொல்லுங்க, சரக்கு சண்முகம், சரக்கு சண்முகம், சரக்கு சண்முகம். இப்போ சரக்கு சண்முகம் அவர்கள் ஒரு சிட்டிங் எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் ராஜ்யசபா உறுப்பினர். அவர் அப்போ நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா சரக்கு சண்முகம் அவர்கள் பொதுமக்கள் மத்தியில் ஒரு எலெக்ஷனுக்கான கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னா, ஐயா நாங்கள் அதிமுக ஆட்சி 10 வருஷம் இருக்கும் பொழுது ஜெயலலிதா அவர்கள் இந்தந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, இதில் இவ்வளவு பயனடைஞ்சிருங்க நீங்கள் மக்கள்லாம். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் காலத்தில் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, அதில் மக்கள் இவ்வளோ பயனடைஞ்சிங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார், அதில் நீங்கள் இவ்வளோ பயனடைஞ்சிங்க. அதனால் இவ்வளவு பயன்களை அதிமுக மக்களுக்காக வாரி வழங்கியிருக்கிறது, திட்டங்களை வாரி வழங்கியிருக்கிறது. அதனால் நீங்கள் மறுபடியும் ஓட்டு போட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமியை சிஎம் ஆக்குனீங்கன்னாக்கா திரும்ப இந்த திட்டங்களை நாங்கள் விரிவுபடுத்துவோம், அல்லது புதுசாக நாங்கள் கொண்டு வர இருக்கிற பல திட்டங்கள் இருக்குது, மக்களுக்கு பயன்படுகிற திட்டங்களாக திமுக கொண்டு வந்த திட்டத்தை விட அதிகமான திட்டங்கள் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா பாருங்கள், இந்த ஆட்சியில் இது சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்புறம் அந்த விஜய் பேசுகிற பாயிண்ட்லாம் ஊழல், அப்புறம் லஞ்சம் சரியில்லை, அதிகாரிகள் சரியில்லை, அப்புறம் அந்த அமைச்சர் சரியில்லை, இந்த எம்எல்ஏ சரியில்லை, அந்த பகுதியில் பார்த்தீங்களா நிலத்தை வெட்டுறாங்க, இப்போ இதை காடை வெட்டுறாங்க, குருவி வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி ஓட்டு கேட்கலாம். அது இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் கனவு என்ன கனவு கண்டீங்களோ சொல்லுங்கள், நிறைவேற்றி தரேன்னு ஒரு முதல்வர் சொன்னதை தான் கனவுல நயன்தாரா வந்தாங்க, நயன்தாராவை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர், அதிமுகவில் உள்ள முன்னாள் அமைச்சர், அதிமுகவினுடைய முக்கியமான பொறுப்பில் உள்ள ஒரு நிர்வாகி, அப்புறம் ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய
சரக்கு சண்முகம் அவர்கள் பொதுமக்கள் மத்தியில் இந்த பேச்சை பேசியிருக்கார். எவ்வளவு அருவருக்கத்தக்க, எவ்வளவு இழிவான ஆபாசமான பேச்சு இது. ஒரு நடிகை என் கனவுல வந்தாங்க, அதை நிறைவேற்றி கொடுங்கன்ட்டு சிஎம்கிட்ட போய் அவர் கேட்பாராம். இதை நம்ம நடிகர் சங்கத்திலேருந்து அறிக்கை விட்டுருந்தாங்க. அந்த அறிக்கையில் ரொம்ப தெளிவாக செருப்பை கழட்டி அடிக்கிறது மாதிரி அந்த கருத்துக்கள் இருந்துச்சு. டெக்ஸ்ட்டை முழுக்க படிக்கும் பொழுது ரொம்ப அரசியல் ரீதியாகவும் அநாகரிகமாக பேசிய சண்முகத்தை கண்டிக்கும் வகையிலும் ஒட்டுமொத்த அதிமுகவுமே டேமேஜ் பண்ணுற வகையிலும் ரொம்ப அற்புதமான அறிக்கை. அந்த அறிக்கை என்னன்னாக்கா ஏதோ நடிகர் சங்கம் கொடுத்துருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அது ஒட்டுமொத்தமாக இருக்கிற நடிகர்கள் எல்லோரும் அந்த நடிகர் சங்கத்தில் இருப்பாங்க. அப்போ அந்த நடிகர்கள் எல்லோருடைய அனுமதியோடும் அந்த அறிக்கையை வெளியிடப்பட்டிருக்க கண்டன அறிக்கை அப்படின்னாக்கா, அப்போ அந்த நடிகர் சங்கத்தில் உள்ள ஒட்டுமொத்த நடிகர்களை ஃபாலோ பண்ணுற ரசிகர்களும் அந்த கண்டன அறிக்கைக்கு உடன்படுறாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த ஒரு நடிகர் வந்து ஒரு விஷாலோ அல்லது அண்ணன் சூர்யாவோ கார்த்தியோ அல்லது அஜித் அவர்களோ அல்லது வேற அந்த சங்கத்தில் வேற யாரெல்லாம் நடிகைகள் இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருமே ஏதோ ஒரு நடிகரை பிடிக்கும் அவங்களுக்கு. அப்போ ஏதோ ஒரு நடிகரை பிடிக்கும்னாக்கா அந்த நடிகர் அந்த சங்கத்தில் இருப்பார். அந்த சங்கத்தவே அந்த அதிமுக என்கிற அந்த கட்சியையும் அந்த சரக்கு சண்முகத்தையும் எதிராக கண்டிச்சு அறிக்கை விடுறாங்க அப்படின்னா, அப்போ அந்த நடிகரை ஃபாலோ பண்ணுற அந்த நடிகையை ஃபாலோ பண்ணுகிற அனைத்து தமிழ்நாட்டு மக்களும் அந்த அறிக்கைக்கு உடன்படுறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் வந்து கனவு காணுங்க, அதை நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு முதல்வர் சொன்னதை நீங்கள் பேசியிருக்கீங்க. ஒவ்வொருக்கும் என்னென்ன கனவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இவ்வளவு அற்புதமாக யார் எழுதினாலும் தெரியல, ரொம்ப அற்புதமான அறிக்கை. உண்மையிலே எழுதினவருக்கு பாராட்டுகளும் புத்தகங்களையும் நம்ம தர்றோம். அதில் எழுதியிருக்காங்க, அதாவது ஒரு பொருளாதாரத்தில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு என்ன கனவாக இருக்கும்னாக்கா அவங்க வீடு கூரையோடு இருக்கணுங்கிறது அவங்க கனவாக இருக்கும். ஒரு விவசாய குடும்பத்தில் உள்ள ஒரு பையனுக்கு என்ன கனவாக இருக்கும்னாக்கா கல்வி தான் அவனுடைய கனவாக இருக்கும். ஒரு நடுத்தர வர்க்கத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு என்ன கனவாக இருக்கும்னாக்கா ஒரு வேலை வாய்ப்பு தான் அவங்களுக்கு கனவாக இருக்கும். ஒரு தொழிலதிபருக்கு என்ன கனவாக இருக்கும்னாக்கா உள்கட்டமைப்பு கொண்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கனவாக இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருடைய கனவுலும். அப்புறம் பாதுகாப்பு வீரர்கள், இராணுவ வீரர்களுக்கு என்ன கனவாக இருக்கும்னாக்கா அவங்களுக்கு பாதுகாப்பு தான் அவங்களுக்கு கனவாக இருக்கும். இப்படி அவங்கவுங்க தொழிலுக்கு அவங்கவுங்களுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரியான கனவுகள் எல்லோருக்கும் இருக்கும். இந்த கனவுகளே அவங்க சொல்கிறாங்க, அதை முதலமைச்சர் சரி பண்ணணும் அப்படின்னு முதலமைச்சர் கேட்குறாரு. இப்போ இவங்களுக்குலாம் என்னென்ன கனவுகள் இருக்கும், ஆனால் உங்களுக்கு மட்டும் நயன்தாரா தான் கனவுல வர்றாங்கனாக்கா இவ்வளவு இழிவான ஆபாசமான கனவு உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத பொதுவெளியில் பேசுகிறீங்களா? உங்களுக்கு என்ன பாராட்டு விழாவை எடுக்க முடியும்? இதை வச்சு நாங்கள் என்ன பாராட்டு விழா நடத்த முடியுமா? நேரு ஸ்டேடியத்தில் மோடியை கூப்பிட்டு வந்து அப்படின்னு கேட்குறாங்க, அவங்க அறிக்கையில் கேட்குறாங்க. அப்போ இவ்வளவு நீங்கள் எதிர்க்கிறது வைங்க ஒரு கட்சிக்கு, அல்லது அந்த கட்சியை தாக்கி பேசுங்க, கட்சி தலைவர்களை தாக்கி பேசுங்க. ஆனால் நடிகைகளை நீங்கள் ஒரு ஆபாச பொருளாகவும் ஏதோ உடல் ரீதியான ஒரு பிண்டமாகவும் நீங்கள் உங்கள் கேலி கிண்டலுக்கு நடிகைகளை பயன்படுத்தி அவங்கள இமேஜ் டேமேஜ் பண்ணுறது, கேரக்டரை அசாசினேட் பண்ணுறது போன்ற வேலைகளை செஞ்சீங்கன்னாக்கா இதோட எங்களுடைய இந்த கண்டனம் வந்து நிற்காது. அடுத்த கட்ட முறைப்படியான நடவடிக்கைகளை நாங்கள் நகருவோம். நீங்கள் ஒழுங்குமுறையாக மன்னிப்பு கேளுங்க, இதற்கு பிறகு இதே போன்று எங்கள் கட்சியிலேருந்து யாரும் பேச மாட்டாங்க அப்படிங்கிற வாக்குறுதியையும் கொடுங்க அப்படின்னு செருப்பை கழட்டி அடிச்சிருக்காங்க. செருப்பை கழட்டி. அப்போ ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருத்தர் பொதுவெளியில் ஒரு நடிகை குறித்து இப்படி பேசுகிறாப்புல, அதுக்கு எதிர்த்தாப்புல எல்லாம் கை தட்டுறாங்க. எனக்கு இப்போ சிவி சண்முகம் பேசுகிறாருனாக்கா என்ன பொதுமக்கள் அல்லது இந்த கட்சி சாராத நபர்கள் வந்து கேட்கறது வருவாங்களா? அப்படி எல்லா மக்களும் கேட்கக்கூடிய வகையில் பேசுகிறது அவ்வளோ பெரிய மார்க்ஸா, இல்லை புரட்சியாளர் அம்பேத்கரா, அல்லது தந்தை பெரியாரா, இல்லை அவன பேரறிஞர் அண்ணாவா, இல்லை கலைஞரா, இல்லை ஐயா சுபவீர பாண்டியனா, இன்னும் குளத்தூர் மணியா, அல்லது ஆசிரியர் வீரமணியா ஒரு பேச்சை கேட்கறதுக்கு இவர் யார்? இவர் சிவி சண்முகம். அவர் 12 மணி ஆயிடுச்சுனாங்க சரக்கு போடக்கூடிய ஒரு சரக்கு சண்முகம். அவர் அவ்வளவுதான். நீ சரக்குன்னு சும்மா ஒரு செவுத்தில் எழுதி வச்சாலும் அதே போய் நக்கிட்டு நிற்பாப்புல அவர். அப்படியாப்பட்ட ஒரு குடி வெறியும் அவர். இவர் பேசுறது கேட்கறது யார் வருவா? ஐயோ அருமையான கருத்துக்களை சொல்ல பார்க்குறாரு, புத்தர் வந்துட்டார், உலகத்துக்கே விடிவெள்ளியை காமிக்க வந்துட்டார், பார்ப்பனியத்துக்கு எதிரான அற்புதமான ஒரு கருத்துக்களை கொண்டு வந்திருக்காரு. ஐயோ உட்காந்து காது கொடுத்து கேட்போம். அவ்வளோ பெரிய அறிவாளி அவர், சிந்தனைவாதியா? இப்போ இவர் பேச்சை கேட்க வராங்கனாக்கா இவர் காசு கொடுத்து கூட்டம் அவங்க கட்சிக்காரவங்க. அப்போ ஒரு நடிகை குறித்து இவ்வளவு ஆபாசமாக பேசுகிறாங்க, அதுவும் ஒரு முதல்வரை கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னாக்கா அது கை தட்டி சிரிக்கிறாங்க ஆப்போசிட்டில் உள்ளவங்க. அப்போ என்ன அர்த்தம்னாக்கா அந்த கட்சியில் உள்ள யாருக்குமே பெண்களை பற்றிய புரிதலோ அல்லது நாகரிகமாக பொதுவெளியில் பேசணும், பெண்களுக்கான மரியாதையை சமமாக கொடுக்கணும் அப்படிங்கிற புரிதலோ அறிவோ எவனுக்குமே அந்த கட்சியில். இப்படி ஒரு நடிகையை குறித்து இவர் மட்டும் இல்லை பலரும் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பல கட்சியில் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது எல்லாமே இப்போ குறைஞ்சிருச்சு, ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இப்போ அதிமுகவில் பாருங்க தொடர்ந்து அதை பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்ன காரணம், அது என்ன உள்நோக்கம் அப்படின்னா, நடிகைனாக்கா அவங்களுக்கு கூச்ச நாச்சம்லாம் இருக்காது,
நடிகைனாக்கா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீடமாக இருப்பாங்க. ஃப்ரீடம்னாக்கா சுதந்திரங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அவங்க சொல்கிற ஃப்ரீடம்ங்கிறது வேறு ஃப்ரீடம். அப்படி குஜாலா ஒரு மாதிரி மேட்ருக்கிட்டலாம் அவங்க வந்து அப்படி கூப்பிட்டாலே வந்துடுவாங்க, கையை பிடிச்சி எடுத்தாலே வந்துடுவாங்க. கேரவனுக்குள்ளே என்ன நடக்குது நம்ம தெரியாதா? அவங்களாம் காசு கொடுத்தாலே யார் கூப்பிட்டாலும் போவாங்க. இப்படியாப்பட்ட ஒரு மனநிலை இருக்குல்ல, அந்த நடிகைகளை வந்து ஏதோ அவங்க குடும்பம்லாம் இல்லாமல் அவங்களுக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமா மச்சான் மாமியார் மாமனார் புள்ள குட்டி எதுவுமே இல்லாத அவங்க வந்து ஒரு ஒரு ஆபாச பிண்டம். அவங்க வந்து ஒரு கவர்ச்சி உடையை மட்டுமே போடக்கூடிய இப்போ ஆண்களுக்கான அந்த தேவைகளை ஒரு 8 மணிக்கு மேலான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு உருவம் அது, அவ்வளோதான். அவங்கள பற்றி நம்ம என்ன வேணாலும் பேசலாம், எது வேணாலும் பேசலாம், யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல. அந்த மனநிலை அந்த அந்த குப்பையான மனநிலையிலிருந்து வர்ற வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள். நடிகைகளுக்கும் குடும்பம் உண்டு, அவங்களுக்கும் அப்பா அம்மா உண்டு, புள்ளக்குட்டி உண்டு, மாமா மச்சான் உண்டு, அவங்களுக்கு சித்தப்பன் பெரியப்பா உண்டு, எல்லா உறவினர்களும் நட்புகளும் நமக்கு இருக்கிறது மாதிரி அவங்களுக்கு உண்டு. அவங்களும் நம்மளை மாதிரியான ஒரு சதையும் நரம்பும் நகமும் முடியும் கலந்த ஒரு உருவம் தான் அவங்க ஏதோ பூமியை பொழந்துக்கிட்டு உள்ளேருந்து மேலே வரல, மேகத்தை வெடிச்சுக்கிட்டு மேலேருந்து கீழே குதிக்கலை, அல்லது குளோனிங் முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு பிண்டம் கிடையாது. அவங்களுக்கும் உணர்வுகள் உண்டு, அவங்களுக்கும் கோபம் வரும், அவங்களுக்கும் கூச்ச நாச்சம் உண்டு. ஏன் குஷ்புவை பற்றி சிலர் பேசும் பொழுது அவங்க கோவப்பட்டு வந்து எதுக்கு அறிக்கை கொடுக்குறாங்க? அவங்க நடிகை எதுனா அப்படியே போயிட்டு போதுப்பா விடுப்பா, அதெல்லாம் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போகலையே அவங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க, கணவர் இருக்காரு, குடும்பம் இருக்குது. நீ பேசுகிறத குஷ்புவை பற்றி ஆபாசமாக பேசுகிறத அவங்க பார்ப்பாங்க, அவங்களோட மனது புண்படும்ல, அவங்க வீட்டோட டிஸ்கஷனாக மாறும்ல. அப்போ அவங்க அறிக்கை விடுறாங்க, இது என்ன அது இப்படி பேசுகிறீங்க, அறிக்கை விடுறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க, அல்லது நடவடிக்கை எடுக்கிறாங்க. அல்லது இதே மாதிரி இன்னும் சில நடிகைகளை பேசும்பொழுது அவங்களும் ஏன் இப்போ த்ரிஷாவை பற்றி நம்ம நயினார் நாகேந்திரன் பேசும்போது அது உண்மை பொய்ங்கிறது வேற விஷயம், அது பிரச்சனையாக மாறுது. சங்கீதா அவர்கள் புகார் கொடுக்கும்பொழுது நம்ம என்ன ஏதுங்கிறத பேச வேண்டிய கடமை இருக்குது நமக்கு. அதை தாண்டி சங்கீதா அவர்கள் புகார் கொடுக்குறதுக்கு முன்னாடியே வந்து விஜய் வந்து நீங்கள் த்ரிஷா விட்டு முதல்ல வெளிலவா அப்படின்னாக்கா அப்போ அது எவ்வளோ அப்போ சிவி சண்முகத்துக்கு என்ன மனநிலை இருக்கோ அதே மனநிலை தான் நயினார் நாகேந்திரன். அதனால தான் கூட்டணி வச்சுருக்காங்க. இவங்க கூட்டணி ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரியுதா? இது ஒரு இது உண்மையான கொள்கை கூட்டணி. திமுக கொள்கை கூட்டணி நமக்கு தெரியல, இது உண்மையான கொள்கை கூட்டணி. பெண்களை பற்றி இப்படி ஆபாச புரிதலோட உள்ள உண்மையான கொள்கை கூட்டணி தான் இந்த என்டிஏ கூட்டணி. அப்போ நயினார் நாகேந்திரன் பேசும்பொழுது த்ரிஷா அவர்கள் எதிர்த்து பேசுகிறாங்கல்ல, ஏன் பேசுகிறாங்க? பேசிட்டு போட்டுமேன்னு சொல்லிட்டு விடலையே, அது உண்மை இருக்குது இல்லைங்கிறது வேற விஷயம். அவங்க உடல இல்லை, எனக்கு அவங்களுக்கு குடும்பம் இருக்கும், அவங்களுக்கு நட்புகள் இருக்கும். அப்போ அவங்க ஏதாவது கேட்பாங்க, அவங்களுக்கு கேலி கிண்டல் செய்வாங்க, அவங்களுக்கும் வலி இருக்கும், மன வலி இருக்கும். அப்போ அவங்க எதிர்த்து பேசுகிறாங்க, அப்போ நாமளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறோம். அப்போ அவர் மன்னிப்பு கேட்குறேன். அப்போ நடிகைகள்னாக்கா அவங்கள பற்றி பேசலாம் கூச்ச நாச்சம் இருக்கும். ராதிகா ஆப்தேன்னு சொல்லிட்டு ஒரு நடிகை இருக்காங்க, ஹிந்தி நடிகை. அவங்க தமிழில் கூட சில படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, தமிழ் படங்களில் நடிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. உண்மையிலே தலைகுனிவாக இருந்துச்சு இது படிக்கும் பொழுது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன், என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அவங்க தமிழ் படத்தில் நடிக்கும் பொழுது அந்த படத்தில் உள்ள அந்த டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த டைரக்ஷன் டீமில் அப்படி இருக்கிறவங்க போயிட்டு அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பேடு வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்பப்போ பேடு வந்து எக்ஸ்ட்ரா பேடு 2-3 வைங்க, அதாவது அவங்க பிரஸ்ட்டை வந்து பெருசாக காமிக்கிறதுக்கும் அவங்களுடைய பேக்கை வந்து பெருசாக காமிக்கிறதுக்கும். அப்போ தான் வந்து அழகாக அந்த அழகுங்கிற காரணிக்குள்ளே வரும், அப்போ தான் வந்து கவர்ச்சியாக காமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக பேட் எக்ஸ்ட்ரா படம் நிறையா வைங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க எனக்கு தமிழ் சினிமாவில் நடிக்கும் பொழுது. இப்போ உங்கள் வீட்டில் உள்ள அக்கா தங்கச்சி அம்மாலாம் இருக்காங்க, எப்போவுமே பேடு வச்சுட்டு தான் இருப்பாங்களா? அப்படி இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு நடிகைகளை மட்டும் தொந்தரவு பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ரா பேடு வை முன்னாடியும் பின்னாடின்னு சொல்லிட்டு? அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி ஒரு கவர்ச்சி பிண்டமாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ஆப்தே சமீபத்தில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இது. அப்போ பேசாமல் போயிருக்கலாமே, அவங்க கவர்ச்சியாக ஆமாம் நடிகைன்னா கவர்ச்சி தான், அதுக்கு காசு வாங்க தானே வந்திருக்கோம், காசு சம்பாதிக்க தானே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்ட்ரா பேட் வச்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டு வந்துருக்கலாமே. அப்போ அது கஷ்டமாக இருக்குது, ஏன் இப்படி பார்க்குறீங்கன்னு கேள்வி எழுப்புறாங்கனாக்கா அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவங்க தான். இப்போ எல்லாரும் எந்த வழியாக பிறப்போமோ அதே வழியில் பிறந்து வந்தவங்க தான் அவங்க. இப்போ அவங்களுக்கும் அந்த வலி இருக்கும், அந்த மனவேதனை இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் உள்ள பெண்களை யாராவது ஏதாவது சொல்லிட்டோம்னாக்கா நமக்கு கோவம் வரும்ல. அதே மாதிரி தான் அந்த வீட்டில் உள்ள பெண்களை நம்ம, அதாவது இந்த நடிகைங்கிறவங்க யாரோ வீட்டில் உள்ள ஒரு பெண்ணு, அவங்கள சொல்லும் பொழுது அவங்களுக்கு கோவம் வரும், அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் கோவம் வரும். இப்போ சிவி சண்முகத்துக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சி நம்ம இதே மாதிரி ஒரு கமெண்ட் அடிக்கிறோம்னு வச்சுங்க, அவர் அடித்த கமெண்ட் மாதிரி சிவி சண்முகம் சும்மா இருப்பாப்லையா? சரக்கை போட்டு போனை போடுவாப்புல, அதுக்கப்புறம் ஆள் வீடு எங்கிறன்னு விசாரிப்பாப்புல, அப்புறம் அவரோட அடியாட்களை வீட்டுக்கு அனுப்புவாப்புல, அல்லது போலீஸ் அனுப்புவாப்புல, அதிகாரத்தை பயன்படுத்துவாப்புல, இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துவாப்புல. எனக்கு அவர் தெரிஞ்ச பெண்ணை அப்படி கிண்டலாக பேசிட்டோம்னு. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பெண்ணை வந்து கிண்டலாக பேசும்பொழுது உங்களுக்கு என்ன கோவம் வருதோ அதே கோவம் தான் ஒரு நடிகையை பற்றி பேசும்பொழுது அவங்க வீட்டில் உள்ளவங்களும் உங்கள் மீது கோவம் வரும். அப்போ இவர் என்னன்னாக்க நயன்தாரா இப்போ நயன்தாராவுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கள்ல,
நயன்தாராவை பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. ரொம்ப அற்புதமாக நடிக்கக்கூடியவங்க. தமிழ் சினிமாவில் ஐயான்ற படத்தில் தான் முதல்ல வந்தாங்க. அந்த ஸ்கூட்டியை ஓட்டிகிட்டே வருவாங்க, அதான் ஃபஸ்ட்டு சீன், ஓட்டிகிட்டே போய் விழுவாங்க. அப்படி நடிகையாக வந்தவங்க அப்புறம் ஹீரோவுடைய நடித்து, அப்போ ஹீரோக்கள் நடிக்கும்போது ஹீரோயின்ஸுக்கு பெரிய போர்ஷன்ஸ் இருக்காரு. இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே தனி ஹீரோயினாக அந்த ஹீரோயினுக்குன்னு ஒரு கதை பண்ணி அவங்களுக்கான மார்க்கெட்டை கிரியேட் பண்ணி அறம்ங்கிற படத்தில் தனியாக நடித்து, அதுக்கப்புறம் நிறைய திரைப்படங்களில் தனியாக அவங்களுக்குன்னு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணி ஹீரோயினுக்கான கதையை கொண்டு வர சொல்லி அந்த படத்தில் அவங்க நடித்து அந்த படம் ஓடி அது லாபமாக மாறி மார்க்கெட்டை இன்னைய வரைக்கும் தக்க வச்சிருக்கிற நபர் வந்து நம்ம நயன்தாரா அவர்கள். முன்னாடி சிம்ரன் இருந்தாங்க, ஜோதிகா அவர்கள் இருந்தாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நயன்தாரா இன்னைய வரைக்கும் மார்க்கெட் உண்டு. நிறைய படங்கள் நடிக்காமல் இருக்கலாம் சமீபத்தில், ஆனால் இன்றைக்கும் நயன்தாரா அவர்களுக்கு மார்க்கெட்டு அப்படியே இருக்குது. அப்போ அது அவங்களோட கடின உழைப்பு. அதனால் நயன்தாராவை தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலும் எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்க ஒரு கட்சி சார்ந்தோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோ அப்படி எதுவுமே செஞ்சது கிடையாது. எல்லாருக்குமே நயன்தாராவை பிடிக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த நயன்தாரா அவர்களை பொது வழியில் இப்படி ஆபாசமாக பேசுகிறாங்கனாக்கா, அப்போ நயன்தாராவை ஃபாலோ பண்ணுறவங்க, நயன்தாராவை ஹார்ட்கோர் ஃபேன்ஸாக இருக்கக்கூடியவங்க, ரசிகையாக இருக்கக்கூடியவங்க, நயன்தாராவின் மீது அன்பு கொன்றவர்கள், பட்டு கொன்றவர்கள், இப்போ இந்த நடிகர் சங்கத்தில் ஒட்டுமொத்த நடிகர் சங்கமும் சேர்ந்து கொடுத்துருக்க அறிக்கை அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டில் இப்போ நயன்தாராவுக்கு ரசிகராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய ஓட்டுகள் எல்லாம் என்டிஏ கூட்டணிக்கு, அதிமுக, பிஜேபிக்கு வேண்டாம். அப்புறம் அந்த நடிகர்களில் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ ரசிகர்களாக இருக்காங்களோ, அஜித் ரசிகர், சரத்குமார் ரசிகர், அப்புறம் வேறு யார், ரஜினி ரசிகர், அப்புறம் அண்ணன் சூர்யா ரசிகர், தனுஷ் ரசிகர், விஷால் ரசிகர், கார்த்தி ரசிகர், இந்த மாதிரி யாரோட ரசிகர்கள்லாம் கமல்ஹாசன் அவர்களோட ரசிகர்கள், இப்படியே உள்ள ரசிகர்களுடைய ஓட்டுகள்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு அதிமுகவோட ஓட் பேங்கே வந்தாலும், இப்போ அதிமுகவிலேயே இந்த நடிகர்களை ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி ஓட்டு வரும்? இவ்வளவு ஏன் உங்கள் கட்சியினுடைய தலைவர் எம்ஜிஆர், அவர் யார்? சினிமாவிலேருந்து வந்தவர் தாங்க எம்ஜிஆர். அப்போ சினிமா துறையில் உள்ளவங்களை ஈஸியாக கிண்டல் கேலி செஞ்சிடலாம், ஆபாச பொருளாக பேசிடலாம், இழிவாக பேசிடலாம்னாக்கா, அப்போ உங்கள் தலைவர் எம்ஜிஆரை நீங்கள் எப்படி தலைவர்னு சொல்கிறீங்க? ஏன் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவரோட காலில் போய் விழுவுவீங்களா? இல்லை வரிசையாக அப்படியே நெடுஞ்சாங்கடையாக காலில் விழுவீங்கள? ஏன் காலில் விழுகும்போது அவங்க நடிகைங்கிறது தெரியலையா? அப்போ இவங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து தலைவராக ஏற்றுக்கலை. ஒரு தலைவர், ஒரு பெண் ஆளுமை வந்திருக்காங்க, அவங்க வந்து ஒரு அறிவாக இருக்காங்க, நல்லா செயல்படுறாங்க, ஆளுமையோடு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க அவங்க கட்சியில் போய் சேர்றதோ அல்லது அந்த கட்சியில் வந்து நிர்வாகியாக இருந்ததோ அதற்காக இல்லை. போனோம்னாக்கா சரி ஏதோ பொறுப்பு கொடுக்குறாங்க, அப்புறம் அப்படியே ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, அமைச்சர் வாங்கினோம்னாக்கா லம்பாக நோட்டு பார்க்கலாம், லஞ்சம் ஊழல்னு போட்டு சேர்த்து வைக்கலாம், பல ஆயிரம் கோடிகளில் சேர்த்து வைக்கலாம். அப்படிங்கிறதா தான் இவங்க அங்கே போய் சேர்ந்துருக்காங்களே தவிர, ஏதோ அந்த அம்மாவுடைய ஆட்சி அதிகாரம் பிடிச்சி அல்லது அந்த அம்மா கொள்கை சித்தாந்த ரீதியாக பயங்கர ஸ்ட்ராங்கர் அப்படின்லாம் அந்த இங்கே போய் சேரவே இல்லை. இந்த அம்மா ஏன் இவங்கெல்லாம் இவ்வளோ வருஷமாக பேச விடாமல் வச்சுருந்தது அப்படிங்கிறதுக்கு காரணம் இப்போ தான் நமக்கு புரியுது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஏன் எல்லாரும் காலில் விழு வச்சுட்டு கிட்டக்க கூட சேர்க்காம இவங்க யாருமே பேச மாட்டாங்க. இந்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏ யாருமே பேச மாட்டாங்க. அந்த அம்மா மட்டும் தான் பேசுவாங்க. ஏன்னாக்கா இப்போ தான் காரணம் புரியுது. அவங்க வாயை திறந்தாக்கா சாக்கடையாக அந்த விழுகும். அவ்வளவு அருவருப்பாக பேசக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு அறிவும் கிடையாது, திராவிடம்னா தெரியாது. திராவிடம் என்ன கேட்டோம்னாக்கா அது ஆய்வாளர்கள் தான் சொல்லணும்னு இங்கே பாம்பு படம் எடுக்கும். ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, நல்ல பாம்பு மாதிரி கை வச்சுட்டு பேசுவாப்புல. அது ஆய்வாளர்கள் தான் சொல்லணும். கிட்ட போனீங்கன்னா கொத்திரும், அப்படின்னு கொத்திரும். அப்போ திராவிடம்னா என்னென்னு தெரியாது இவங்களுக்கு. பெண்களை பற்றிய புரிதலும் கிடையாது. அப்போ பொது வழியில் எப்படி நாகரிகமாக பேசணும் அப்படிங்கிற புரிதலும் கிடையாது. எதுவும் சரக்கடிச்சுட்டு வந்து ப்ரெஸ் மீட்டை எவனா அட்டன் பண்ணுவானா? எனக்கு தெரிஞ்சு சரக்கடிச்சுட்டு ப்ரெஸ் அட்டன் பண்ணுறது ஒரே ஒருத்தன் மட்டும்தான், சீமான் மட்டும்தான். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சரக்கை போட்டு ப்ரெஸ் அட்டன் பண்ணது எங்கள் அண்ணன் சரக்கு சண்முகம் அவர்கள் மட்டும்தான். இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பேசின கூட்டம் என்ன கூட்டம் தெரியுங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில், அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி நடந்த கூட்டத்தில் நயன்தாராங்கிற ஒரு பெண்ணை இவ்வளவு இழிவுபடுத்தி ஆபாசமாக பொது வழியில் பேசியிருக்காப்புல. 6 மணிக்கு மேலேயா முன்னாடியாக நமக்கு தெரியல. இப்போ இவர் சட்டத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது, இப்போ கரண்ட்டாக ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருக்கும் பொழுது இவருடைய பதவிக்கு கீழே வேலை செய்கிற பெண்களை இவர் என்னவாக பார்ப்பார்? இப்போ நயன்தாரா கனவு வந்துச்சு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவர், அவருடைய ஆளுகைக்கு கீழே அவருடைய ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அல்லது ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறனாங்க அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்க இல்லைங்களா? அல்லது இவர் அமைச்சராக இருக்கும்போது அந்த அமைச்சருக்கு கீழே உள்ள அஃபீஷியலாக வேலை செய்கிறவங்க, அந்த கட்சியில் உள்ள பெண்கள், இப்போ அவங்களெல்லாம் அவர் என்னவாக பார்த்துருப்பார்? அடுத்ததாக நமது அண்ணன் திண்டுக்கல் உள்பாவடை சீனிவாசன் அவர்கள். எப்படி பாவடை இல்லாமல் கட்டுறது பொம்பளை எல்லாம் கேட்குறாங்க. அதனால கேவலமான ஒட்டுமொத்த
தமிழ்நாடு முழுவதுமே கேவலப்படுத்திருக்காங்க. அண்ணா மீட்டிங்கில் பேசும்பொழுது அதான் திமுகவில் உள்ளவங்க புடவை கொடுத்தாங்க பெண்களுக்கு. அவள் புடவை எப்படி பாவாடை இல்லாமல் உள்பாவாடை இல்லாமல் எப்படி புடவை கட்டுறது, இப்போ உள்பாவாடை யார் வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாகரிகமான முறையில் பொதுவெளியில் பேசியிருக்கார். இப்போ உள்பாவாடையை யார் வாங்கி கொடுப்பாருன்னு ஒரு கேட்டிருக்காரு. இப்போ புடவை கொடுக்குறதுங்கிறது ஏதோ திமுக தான் வந்து புடவை கொடுக்குறதுனாக்க இல்லை. இதே அதிமுகவில் இதே திண்டுக்கல் சீனிவாசனும் புடவை வாங்கி கொடுத்துருக்காரு பெண்களுக்கு. அவன் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் புடவைகளை வழங்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் புடவைகளை வழங்கியிருக்காரு. அதற்கு முன்னாடி இந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் புடவைகளை வழங்கியிருக்காங்க. அதற்கு முன்னாடி இந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களும் புடவைகளை வழங்கியிருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் கொடுக்கும் பொழுது உள்பாவாடை, ஜாக்கெட்டு, பிரா எல்லாம் சேர்த்து தான் கொடுத்தாங்களா? இப்போ நீங்கள் கொடுக்கும்போது அப்படி தான் கொடுத்தீங்களா? எல்லாருக்கும் உள்பாவாடை சேர்த்து தான் நீங்கள் புடவை கொடுத்தீங்களா? இப்போ வேட்டி கொடுக்குறாங்க. அதான் சூர்யா சேவரன் எழுதியிருந்தார். வேட்டி கொடுக்குறாங்க, இப்போ ஜட்டியும் சேர்த்து கொடுப்பாங்களா, இல்லை ட்ரௌசரையும் சேர்த்து கொடுப்பாங்களா? இப்போ நீங்கள் கொடுக்குறீங்களா, உங்கள் ஆட்சியில் கொடுத்தீங்களா? அப்போ கொடுக்கும்போது ட்ரௌசர் ஜட்டி சைஸ் என்னப்பா எல்லாம் கேட்டு அளந்து தச்சு கொடுப்பீங்களா? நீங்கள் எதுக்கு நீங்கள் உங்களுடைய புத்தியை பாருங்கள், அவங்களுடைய மனநிலையை. இவங்கெல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவில். இவர் வனத்துறை அமைச்சர், இவர் கிளிக்கிற கிளிக்கி ஆப்பிளுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டார். மாம்பழத்துக்கு ஓட்டு கேட்க போய் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள்னு கையை வேற உருட்டி காமிச்சாப்புல நம்மளு. இப்போ இவரெல்லாம் முன்னாடி வந்து அமைச்சராக இருந்தவர் என்ன பேசுறாரு பாருங்க. ஏன்னா இப்போ இன்னும் உள்பாவாடை கேவலமான எனக்கு கிண்டல் பண்ணுறாராம். இந்த உள்பாவாடை அப்படிங்கிற ஒரு ஒரு ஆடையை வச்சு திமுகவை வந்து இழிவுபடுத்துறாராம். ஏன் உள்பாவாடையை சேர்த்து வாங்கி கொடுக்க வேண்டியதுன்னா அப்படிங்கிறார். ஏன் உள்பாவாடை வாங்கி கொடுத்தா என்ன தப்புன்னு கேட்குறேன். உள்பாவாடை வாங்கி கொடுத்தா என்ன தப்பு? ஏன் உங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு நீங்கள் பாவாடெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? அல்லது அவங்க பாவாடை வாங்கும்போது நீங்கள் கூட போக மாட்டீங்களா? நீங்கள் செலக்ட் பண்ண மாட்டீங்களா? அல்லது எங்கேயாவது வெளில போகும்போது அவங்களுக்கு வாங்குறதுக்கு நேரம் இருக்காது. அப்போ இப்போ பாவாடை வாங்கிட்டு வாங்க இந்த சைஸ் அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் வாங்கிட்டு வர மாட்டீங்களா? இப்போ வீட்டில் உள்ள பெண்களுக்கு பாவாடைங்கிறது ஒரு துணிமணிங்க. நீங்கள் வேட்டி, ட்ரௌசரு, நீங்கள் ஜட்டி, பனியனு, அப்புறம் பேண்ட்டு இந்த மாதிரி போடுறது மாதிரி அவங்களுக்கு உள்பாவாடைங்கிறது ஒரு ஆடை. அதையே இவ்வளோ இழிவாக பார்க்கணும். அப்போ அதை சொல்லி கிண்டல் பண்ணுற மனநிலை. அப்போ பெண்களை பற்றிய புரிதல் என்னவாக இருக்குன்னு பாருங்கள் இந்த திண்டுக்கல் சீனிவாசனுக்கு. அதனால தான் சொல்கிறேன், இப்போ அந்த உள்பாவாடைங்கிறத நீங்கள் ஏன் கேவலமாக பார்க்குறீங்க? எதுக்கு கேவலமாக பார்க்குறீங்க? அப்போ இவர் என்ன பண்ணணும்னாக்கா உள்பாவாடை சீனிவாசனே பேர் வச்சுருவோம். இழிவுபடுத்துறதுக்காக இல்லை, அவரை இழிவுபடுத்த அல்ல. இப்போ இதை அவரை இழிவுபடுத்துறதா நினைக்கிறார்ல உள்பாவாடைங்கிற ஒரு ஆடையை. அதனால அந்த பேரே அவருக்கு வச்சுருவோம். அவர் வந்து டைலூட் ஆகி ஆமாம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உள்பாவாடைங்கிறது ஆடணும் அப்படிங்கிறது புரியுற வரைக்கும் அந்த பேரை வைப்போம். இதை இழிவுபடுத்துவதற்கோ அல்லது அவரை வந்து காயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அது தவறு கிடையாது, அது ஒரு ஆடை தான் அப்படிங்கிற புரிதலுக்காக சொல்கிறேன். இனிமே அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் என்று அவரை அழைக்கப் போவதில்லை. அவருடைய பேர் இந்த நிமிடத்திலிருந்து உள்பாவாடை சீனிவாசன். அடுத்ததாக அதே அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் அவர் பேசும்பொழுது பெண்களை பார்த்தீங்கன்னா உடல் உருவக்கேலி பண்ணுறாப்புல. ஒல்லியாக இருக்கிறதெல்லாம் கத்திரிக்காய், அப்புறம் குண்டா இருக்கிறதெல்லாம் பூசணிக்காய். அந்த அங்கே உள்ள பெண்களை பார்த்து அப்படியே பேசுகிறாப்புல. அந்த வீடியோவை பாருங்க. இந்த ஒல்லியா இருக்குது பாரு அதுதான் முருங்கக்காய், இந்த குண்டா இருக்குது பாரு இந்த பிள்ளைலாம் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் பூசணிக்காய்ங்கிறானுங்களா? அண்ணன் யாருன்னு தெரியுதா இல்லையா? அண்ணன் தான் வந்து அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர், அப்புறம் வந்து டெக்ஸ்டர் ஜாக்சன். ஒரு பாடி பில்டிங்கில் வந்து அப்படியே கலக்குன்னு கலக்கி அவர் வந்து உடலை வந்து அப்படியே கட்டுக்கோப்பாக வச்சு உலகம் முழுக்க போய் இந்தியாவுடைய பெருமை நிலைநாட்டுவதற்கு அப்படியே உடம்பை வந்து புஷ்டியாக வச்சுருக்கிற ஒரு ஆள் அண்ணன். ஆள் வந்து அரவிந்த்சாமி, அஜித் குமார். இவர் வந்து கிண்டல் பண்ணுறாரு பெண்களை பார்த்து. ஒல்லியாக இருந்தாக்கா கத்திரிக்காவான், குண்டா இருந்தாக்கா பூசணிக்கா அப்படின்னு பெண்களை குறித்து கிண்டல் கேலி செய்கிறார் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள். இவர் ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தார். அப்போ பெண்களை பற்றிய புரிதலை இவங்களுக்கு என்னவாக இருக்குன்னு இவர் மட்டும் இல்லை, இந்த அமைச்சர்கள்லாம் பேசுகிறாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. முன்னாள் சட்டத்துறை அமைச்சராக இருந்த சிவி சண்முகம் சட்டத்துறை அமைச்சருங்க. இவர் சரக்கை போட்டு என்னத்த சட்டத்தை பார்த்துருப்பாரு, என்ன தெரியும் சட்டத்தை பற்றி. இப்படி பொதுவெளியில் இப்படி பேசினாக்கா சட்டம் தண்டிக்கும், இது தண்டிக்கிற சட்டம் இருக்குது, தப்புன்னு கூட தெரியாத ஒரு நபருக்கு சட்டத்துறை அமைச்சர் இவர். அப்புறம் நம்மளால் இவர் இருக்க திண்டுக்கல் சீனிவாசன் வனத்துறை அமைச்சர். அப்புறம் இவர் நம்மளால் விஜயபாஸ்கர், அவர் போக்குவரத்துறைன்னு நினைக்கிறேன், இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர். இப்போ இவர் பெண்களை பற்றி என்னவா பேசுகிறார் பாருங்கள். எவ்வளோ புரிதல் இல்லாமல் உருவக்கேலி, பெண்களை வச்சு உருவக்கேலி. இப்போ இவங்க கட்சியில் உள்ளவங்களாம் நிப்பாட்டி வச்சு பாருங்கள். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சைஸில் இருக்கார் சொல்லுங்கள். அவர் வந்து கத்திரிக்காவா இல்லை பூசணிக்காவா, அல்லது அவருடைய மூஞ்சை சொல்லுங்களேன். எடப்பாடி பழனிசாமி மூஞ்சி சொல்லுங்கள், அது வந்து என்ன பழுத்த பப்பாளி பழமா? இல்லை சொல்லுங்கள். திண்டுக்கல் சீனிவாசனுடைய மூஞ்சை சொல்லுங்களேன், அது கொத்துன அம்மிக்கல்ல அது. இல்லை நம்ம இவர் இருக்கார் பாருங்க, நம்ம ராஜேந்திர பாலாஜி, அவரை சொல்லுங்களேன். இப்போ பெண்களை கிண்டல் பண்ணது மாதிரி ராஜேந்திர பாலாஜி பொதுவெளியில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சோஷியல் மீடியாவில் இந்த ஹெச் டாக் வரும்ல, ஹெச் டாக் நம்ம ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சோம்னாக்கா அதை வந்து அந்த ஹெச் டாக்கை விட்டுட்டு இவரை வாங்கிட்டு போடுவாங்க அப்படின்ற அளவுக்கு கிண்டல் பண்ணுவாங்க. ஹெச் டாக் மூஞ்சி மாதிரியா இருக்கும்,
இந்த நாய் வேகமாக ஓடி போய் செவுத்துல முட்டிக்கிச்சுனாக்கா மூஞ்சி அப்படியே சப்பையாக போகணும், அந்த மாதிரி இருக்கிற மூஞ்சி இப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணலாமா அவங்க அமைச்சர்கள் எல்லாரையும்? அப்போ பெண்கள்கிட்ட எப்படி பேச, இது மட்டும் இல்லை, அந்த கட்சியில் உள்ள ஒரு நிர்வாகி ஒருத்தர் அவர் என்ன பேசுறாருன்னு கேளுங்க. விடிய காலம் 5 மணிக்கு ஏன் இவர் கையை யாரும் பிடிச்சாங்களா? 5 மணிக்கு எதுக்கு 5000 ரூபாய் போடுற பயம்? ஏன்னா எடப்பாடி என்ன பெண்களுக்கு ஒன்ன மாதிரி மூக்குத்தி இருக்கா, கம்மல் இருக்கா, நீ விட்ட புருஷன் இருக்கான்னு கேட்டிருப்பார், விட்ட புருஷன் இருக்கான்னு கேட்டிருப்பார், விட்ட புருஷன் இருக்கான்னு கேட்டிருப்பார். தலைவர் என்ன பேசாது பாருங்க. அதாவது இந்த 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதே மாதிரி உரிமை தொகையாக இருக்கட்டும், விலையில்லா டிக்கெட்டாக இருக்கட்டும், இதே மாதிரி புருஷன் வேணும்னான்னு கேட்டு புருஷனையும் கொடுப்பாங்கன்றார். இது எவ்வளவு இழிவான, ஏங்க இது என்னன்னாக்கா இப்படி பேசுறது, பொது வழியில் பேசுறது பெண்களை இழிவுபடுத்துவது என்கிற ஒரு அடிப்படை புரிதல், அடிப்படை அறிவே இல்லாதவங்களா இருக்காங்க. அமைச்சரும் அப்படி தான் இருக்காரு, இவர் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினரும் அப்படி தான் இருக்காரு, அதிமுகவில் நிர்வாகி பேச்சாளர், அதிமுக நிர்வாகி, லோக்கல் நிர்வாகி அவங்களும் அப்படி தான் இருக்காங்க. இதை கைத்தட்டுறாங்க அதிமுக காரங்கள, அவங்களும் அந்த புரிதலாம் இருக்காங்க. அப்போ இப்போ உள்ள தற்கொலைகள் மாதிரி அப்போ உள்ள தற்கொலைகள் அவங்க. அதான் சொல்கிறது, உண்மையிலேயே அன்றைய எம்ஜிஆர் தான் இன்றைய விஜய், மாற்றுக்கிறது இல்லை. இன்றைய எம்ஜிஆர் தான் விஜய். எனக்கா அன்றைய எம்ஜிஆர் வந்து அன்றைய விஜய் தான் எம்ஜிஆர். எனக்கு இன்னைக்கு தற்கொலைகள் இருக்கிறாங்கல்ல, அதே மாதிரி அன்றைய தற்கொலைகள் தான் அதிமுக. தலைமை தற்கொலை நம்ம ஐயா எம்ஜிஆர் அவர்கள். ஏன் தலைமை தற்கொலைன்னு சொல்கிறேன்னா, அவர் வந்து இந்த கிரிமிலேயரை ஆதரித்து அதை கொண்டு வரணும்னாப்புல சரியான அடி ஆப்பு தூக்கி சொருவினாங்க மக்கள். அதில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் டோட்டலாக அவுட் எம்ஜிஆர். கிரிமிலேயரை கொண்டு வருவாங்களா? அப்போ இடஒதுக்கீடு, கிரிமிலேயர் என்பது இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது, இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான இந்த புரிதலே இல்லாத ஒரு நபர் தான். அப்போ தலைமை தற்கொலை தானே அவர். அந்த தலைமை தற்கொலைக்கு கீழே வந்த தற்கொலைகள் தான் இவங்கெல்லாம். பெண்களை பற்றி அப்படி பேசுறது தவறு என்கிற புரிதலே இல்லாத இவங்கள்ட்ட 10 வருடம் இருந்த ஆட்சி இருந்துச்சுல்ல. அதனால தான் பொள்ளாச்சி சம்பவம் இருக்குல்ல, அந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல? திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுத்தாங்க. அது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி எஃப்ஐஆர் போட வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு. இந்த பாலியல் குற்றங்களை பற்றி நம்ம அக்கா நம்ம பிசுறு இருக்காங்க பாருங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அந்த அக்கா பேசுது. அதிமுகவில் எவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் இவங்க வழக்கே போடல. ஏன் வழக்கு போடலன்னா, அதிமுகவில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு நபர், ஒரு எம்எல்ஏ, ஒரு நிர்வாகி, முக்கியமான நிர்வாகி, பொள்ளாச்சி பக்கம் எல்லாருக்குமே தெரியும், அவருடைய பையனுக்கு தொடர்பு உண்டு அப்படின்னு வழக்கில் அவனுடைய பேரும் சேர்க்கப்பட்டிருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சேர்த்தாங்களான்னு தெரியல. ஆனால் அவனுக்கு அதில் உள்ள இன்வால்மெண்ட் இருந்துச்சு. அவனும் வந்து அது அந்த விஷயத்துக்குள்ள, அந்த பொள்ளாச்சி மேட்டருக்குள்ள அவனும் இருந்தான் அப்படின்னு தகவல். அது மட்டும் இல்லை, இன்னும் பல அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகளும் அது உள்ள இருக்கானுங்க. அப்படின்றபோது எஃப்ஐஆரே போடல, போராட்டம் பண்ணி தான் எஃப்ஐஆரே போட வச்சேன். ஏன் இப்போ பாலியல் அந்த பொள்ளாச்சி சம்பவத்தை வந்து ஏன் அவ்வளவு சிவியராக அவங்க ஹேண்டில் பண்ணல அப்படின்னாக்கா, பெண்களை பற்றிய புரிதல் அவங்களுக்கு இல்லை. பெண்கள்னாக்கா ஆபாச பிண்டங்கள். ஆமாம், அது என்ன கரெக்டு தானே. அவள் எதுக்கு 8 மணிக்கு மேலே சாட் பண்ணிகிட்டு இருக்கா, அவள் எதுக்கு வந்து டைட்டாக டிஷர்ட்டு போடுறா, அவள் எதுக்கு ஸ்லீவ்லெஸ் போடுறா, அவள் எதுக்கு பேண்ட்டு போடுறா, அவள் எதுக்கு இது போடுறா, அவள் எதுக்கு அது போடுறா, அவள் எதுக்கு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லாம், அவள் வந்து 10 மணிக்கு மேலே ஃபோனில் என்ன பண்ணிகிட்டு இருக்கா. ஆம்பளை பைய செய்கிறத யாரும் கேட்க மாட்டாங்க. இங்கே பார்த்து இங்கே நோண்டி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அப்படி பண்ணாக்கா அப்படி போக வேண்டியதான். அப்போ வாட்ஸ்அப்பில் பழகிட்டு கூப்பிட்டானாக்க போனில்லை, அப்போ போ, அப்படி தான் நடக்கும் அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்களையே திரும்ப திரும்ப சொல்கிற அந்த மனோநிலை தான் அதிமுகவோட மனோநிலை. அதனால தான் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் எந்த ஆக்ஷனும் அவங்க எடுக்கவே இல்லை. பொள்ளாச்சி சம்பவம் மட்டும் இல்லை, அதிமுகவில் நடந்த பல குற்றச்செயல்களுக்கு ஏன் அவங்க நடவடிக்கை எடுக்கலைனாக்கா, பெண்களை பற்றி புரிதல் கிடையாது அவங்களுக்கு. இவங்க அப்பத்துலேருந்து ஒரு பொருளை கிளப்பிட்டே வருவாங்க. என்னென்னா, இந்த கலைஞர் வந்து பாவாடை நாடை அவிழ்த்துப்பார் தமிழ்நாடு தெரியும்னு சட்டமன்றத்தில் பேசினார். இந்த கிஷோர் கேஸ்வாமி கூட இப்போ போட்டிருந்தாப்புல ட்விட்டரில். அது உண்மையிலேயே அவர் சொல்லவே இல்லை, சட்டமன்றத்தில் சொல்லாத தகவல். இது சொன்னதாக கலைஞரும் நம்பியிருக்கு, இவர் நம்ம விஜயகாந்தும் நம்பி அறிக்கையில் எழுதும்போது எழுதிட்டாப்புல. அப்புறம் இதை அப்போசிட் பண்ணுறாங்க, இல்லை தவறு, அப்படி இருந்துச்சுனாக்கா அது சட்டமன்ற ஏடுகளில் இருக்கும், அங்கே பதிவாக இருக்கும், அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு அந்த வீடனில் திரும்ப ஆதாரத்தோடு சொன்னதுக்கு அப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டார், அதை வாபஸ் வாங்கினார். அப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. அப்படி நடந்துருந்துச்சுனாக்கா சட்டமன்றத்தில் குறிப்புகள் அது இருக்கும். அப்படி ஒருவேளை பேசியிருந்தாருனாக்கா எதிர்கட்சியில் உள்ளவங்க அந்த அப்போசிட் பண்ணி பேசியிருப்பாங்க, வன்மையாக கண்டிச்சிருப்பாங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்திருக்கும். இதுக்கான ஆதாரங்கள்லாம் இங்கே. அப்போ கலைஞர் சொல்லாததே சொன்னதாக பொய்களை பரப்போது, இந்த மாதிரி பெண்களை குறித்து பேசிட்டார் அப்படின்னு. அப்புறம் இவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு செய்தி வாசிப்பாளரையும் அவரையும் கனெக்ட் பண்ணி பேசுறது. அப்புறம் உதயநிதி அவர்களையும் பெண்களோட கனெக்ட் பண்ணி பேசுவேன். இன்பநிதி அவருடைய பையன் இன்பநிதியும் ஒரு பொண்ணை கனெக்ட் பண்ணி வச்சு பேசுவேன். இப்போ உண்மையான சம்பவங்கள் இருக்கு பாருங்க, அதை பேசவே மாட்டாங்க. ஜெயலலிதா அவர்களை குறித்து பேசுவோமா? ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பொழுது நான் உடன்கட்டை ஏறுவேன்னு சொன்னாங்க. ஏமா நீ எதுக்குமா உடன்கட்டை ஏறா, அதுக்கு ஜானகி இருக்காங்க, நீ எதுக்குமா உடன்கட்டை ஏறன்னு கேட்டாங்க. இப்போ இதெல்லாம் பேசலாமா? அப்போ ஜெயலலிதாவோட வாழ்க்கை குறித்து பேசலாமா? ஜெயலலிதாவோட நெருங்கிய நண்பர் பேட்டி கொடுத்துருக்காங்க.
ஜெயலலிதாவிற்கு குழந்தை உண்டு, அவருக்கு சோபன் பாபு கல்யாணம் நடந்துச்சு, ஃபோட்டோ இருக்குது, எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் குறித்து பேசலாமா? சோபன் பாபுக்கு ஏங்க சிலை இருக்குன்னு சொல்லி பேசலாமா? தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ பேசுகிறான சீமானு, இவங்களுக்கு ஏன் சிலை, அவங்களுக்கு ஏன் சிலை, சோபன் பாபுக்கு ஏன் சிலைக்கு சிலை வச்சுருக்காங்க, அதை கேட்க சொல்லுங்களேன், சீமானை கேட்க சொல்லுங்க பார்ப்போம். அப்போ எம்ஜிஆரை குறித்து பேசலாமா? எம்ஜிஆருடைய வாழ்க்கை ரொம்ப ஒழுக்கமான வாழ்க்கையா? ஏன் போரூரில் உள்ள இடத்த எழுதி வச்சாரு சில நடிகைகளுக்கு, எதற்காக எழுதி வச்சாரு? என்ன சுயமரியாதை போராளிகளா அவங்க, சமூக நீதி போராளிகளா, அல்லது வேறு பெண் உரிமை போராளிக்காக போராடினவங்களா அவங்க? எதுக்காக அந்த இடத்த புறம்போக்கணும், அரசு புறம்போக்கணும், யாரோ ஒரு ஏழைக்கு போக வேண்டிய இடம், எதுக்கு அந்த நடிகைகளுக்கு எழுதி கொடுத்தாரு அவர்? இதை பேசலாமா? எம்ஜிஆருடைய சொந்த வாழ்க்கை குறித்து பேசலாமா? இந்த உண்மையான சம்பவங்களை யாரும் பேசவே மாட்டான். இல்லாத இட்டுக்கட்டி விடப்பட்ட கதைகள் இருக்குல்ல, கலைஞரை குறித்து, ஸ்டாலின் அவர்களை குறித்து, உதயநிதியை குறித்து, அவர் பையன் இன்பநிதியை குறித்து, இதை பேசி புலகாங்கினம் அடைகிறது, ஆர்கசமாகிறது. ஏன்னாக்கா பெண்களை பற்றிய புரிதலே உங்களுக்கு இவ்வளோதான். அதனால் நல்லா யோசிச்சுங்க, திரும்ப ஓட்டு போட்டிங்கனாக்கா பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி. ஏன்னா திமுகவுலையும் சில பாலியல் குற்றங்கள் நடக்குது, நான் இல்லைன்னா சொல்ல வரல, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அங்கங்கே நடக்குது. ஆனால் அந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது, பொறுப்பேற்றுக்குது. அதற்கு வேறு என்ன செய்யலாம்? அது நடக்காமல் இருக்கிறது. ஏன்னா தனி மனித ஒழுக்கத்திலேருந்து வர்றது, தனி மனித தவறுலேருந்து நடக்கிற சம்பவம் அது. ஒரு அரசாங்கமே துணை நிற்காது. அப்படி நடக்கும்பொழுது அரசாங்கமே தண்டிக்குது, கண்டிக்குது. ஆனால் அதிமுக என்ன பண்ணுது? பொள்ளாச்சி சம்பவத்தில் கண்டிக்கவும் இல்லை, தண்டிக்கவும் இல்லை. இப்படி பல சம்பவங்கள் அதிமுக பேரில் சொல்லலாம். எல்லாமே போராடி தான் வழக்கு போட வச்சது. அப்போ எந்த ஆட்சி வேணும்? பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி எந்த ஆட்சி? இவங்கெல்லாம் அமைச்சர்கள், அப்போ பேசின அமைச்சர்கள்லாம் திரும்ப நீங்கள் ஓட்டு போட்டு உங்களை செலக்ட் பண்ணிங்கனாக்க இவங்க தான் திரும்ப அமைச்சராக வருவாங்க. பெண்களை பற்றி இந்த புரிதலோடு உள்ளவங்க தான் அமைச்சராக வருவாங்க. இப்போ யார் வேணும்? எந்த அணி ஸ்ட்ராங்காக இருக்குது? இப்போ எந்த அணியில் உள்ள அமைச்சர்கள்லாம் புரிதலோடு இருக்காங்க? அப்படிங்கிறத சிந்தித்து வாக்களிப்பீர்.